ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vaigaisuvaikitchen. இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி புளியோதரை. இந்த புளியோதரையில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரெயின்லேயே போகும்போது நம்ம வந்து இந்த புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு 2 நாள் ஆனாலும் இந்த புளியோதரை வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. இந்த புளியோதரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம அந்த புளியோதரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். தனியா வந்து 50 கிராம், காஞ்ச மிளகா 15, வெந்தயம் 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், நெடக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 100 ml, கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சள் 1 டீஸ்பூன், புளியோதரை பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, புளி கரைசல் வந்து 1 கப், உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வரமிளகா 2 தாளிக்க, வேக வச்ச சாதம். இப்போ பேன் அடுப்பில் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா வந்து சேர்த்துக்க போகிறோம். இது எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் சட்டியில் வந்து வறுத்து எடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுங்க. அதோட பச்சை வாசம் போய் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம். அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 15லேருந்து 20 மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்காமல், மிளகாய் கருகாமல் நீங்கள் மிளகாயும் சேர்த்து வந்து வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதை நல்லா வறுக்கலாம். இப்போது வெந்தயம் வறுத்துட்டு இருக்கும்போதே நம்ம கடலைப்பருப்பை வந்து சேர்த்துடலாம். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அந்த கடலைப்பருப்பு வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போய் உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணுங்கள். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து மிதமான சூடில் ஒரு நிமிஷம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வறுத்த எல்லாத்தையுமே வந்து பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்க போகிறோம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து கொஞ்சம் கொரன்னு ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு பவுடரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் வந்து ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். புளியோதரைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் நம்ம கடுகும் கடலைப்பருப்பையும் வந்து போடுறோம். உங்களுக்கு கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க கடலைப்பருப்பும் உங்களுக்கு செவக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இந்த கிரவுண்ட் நட்டையும் மிளகாயும் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலையை வந்து இதில் சேர்க்கலாம். கருவேப்பிலை போட்டோன்னா ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்போ மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் மஞ்சள் தூள் சேர்த்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பவுடர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மீதம் இருக்க பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் ஆனாலும் உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்க புளி கரைசலை வந்து சேர்க்கலாம். புளி கரைசல் தண்ணியாக இருந்தால் 1 கப் சேருங்க, இல்லை திக் பேஸ்ட்டாக இருந்ததுன்னா அரை கப் சேருங்க, போதுமானது. நம்ம புளி கரைசலை வந்து நம்ம மஞ்சள் பொடியும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புளியோதரை பவுடரையும் சேர்த்ததுக்கு உடனே வந்து போட்டுறணும். இல்லைனா வந்து அந்த பவுட்ரு வந்து கருக ஆரம்பிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வராது. இப்போ நம்ம வந்து இதை வந்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம புளி வந்து சேர்த்துருக்கிறனால நம்ம நார்மலாக சேர்க்குற அளவை விட உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கூட தான் வந்து சேரும். நான் இங்கே ஒரு துண்டு வெல்லம் சேர்க்குறேன். இது வெல்லம் சேர்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட் இருக்கிறனால கொஞ்சம் நல்லா அந்த புளிப்பை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விடும். இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஹையில் வைக்க போகிறோம். வச்சுட்டு உங்களுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி வரதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அந்த எண்ணெய் எல்லாமே வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆயிரும். ஸோ நம்ம புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிச்சிருக்க சாதத்தோடு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விதையாக இருக்கணும். பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருக்க புளியோதரை பேஸ்ட்டை வந்து எடுத்து நம்ம வடித்த சாதத்தோடு சேர்க்க போகிறோம். இதை வந்து நல்லா ஒரு ஒயிட் ரைஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 2 நாள் ஆனாலும் இந்த புளியோதரை வந்து கெட்டு போகாது. அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஆனால் நீங்கள் இதை கிண்டும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா அதில் வந்து ஒரு வெள்ளை ரைஸும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த புளியோதரை பேஸ்ட்டில் மிக்ஸ் ஆகிருக்கணும். இதை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு அவசரத்துக்கு இப்போ ஆஃபீஸ் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடிமேட் பேஸ்ட்டாகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க புளியோதரை பவுடரை வந்து ஒரு 1 மந்த்து கிட்ட வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து யூஸ் பண்ணும்போது. இதை வந்து நம்ம என்ன புளிக்குழம்பு செஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி வதக்கி விடும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் புளியோதரை செய்யும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளிப்பு உப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம அருமையான புளியோதரை வந்து ரெடி ஆயிருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அதை விட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது அறுசுவைகளின் சங்கமம்.